உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். காலிமனையின் அனுபவம் பத்திரம் இருப்பவரிடமே உள்ளது என்று தீர்மானிக்க முடியுமா? இந்த வழக்கில் ஜோதி அவர்களுடைய நலத்துல வீரபெருமாள் அவர்கள் அந்த சொத்தின் அனுபவத்திற்கு இடங்கள் பண்றதுனால ஜோதி அவர்கள் கீழ்மை நீதிமன்றத்தில் ஒரு பர்மனன்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை போடுறாங்க. கீழ்மை நீதிமன்றமும் ஜோதி அவர்களுக்கு ஆதரவா தீர்ப்பளிக்கிறதுனால செகண்ட் அப்பீலா மதுரை உயர் நீதிமன்றத்தில் வீரபெருமாள் வழக்கு போடுறாரு. அங்க என்ன வாதம் வைக்கிறாருன்னா, இந்த சொத்தானது காலிமணியா இருந்துச்சு, அதை நான் தான் அனுபவிச்சுட்டு வந்தேன், மேலும் அதுல மரக்கடை நடத்திட்டு வந்தேன், அதுக்கு உண்டான தொழில் வரியும் அரசுக்கு நான் கட்டிட்டு வந்தேன், அதனால சொத்தின் அனுபவத்தில் நான் இருப்பதனால அது அனுபவ ரீதியா எனக்கு தான் பாத்தியப்பட்டது. ஜோதி பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்க என்பதற்காகவே என்னுடைய அனுபவத்தின் உரிமையை அது தடை பண்ணாது என்று வாதம் வைக்கிறாரு. ஆனா இவர் மரக்கடை நடத்திட்டு வந்ததோ அல்லது நான் அனுபவிச்சுட்டு வந்தேன் என்று சொன்னார் இல்லையா, அதுக்கு உண்டான ஆதாரத்தை சமர்ப்பிக்கல. ஆனா ஜோதி யாருக்கிட்ட கிரயம் வாங்கின என்பது உண்டான ஆதாரங்களை சப்மிட் பண்ணிட்டாங்க. இப்ப நீதியரசர் என்ன குறிப்பிடுகிறாருன்னா, காலிமனையை பொறுத்தவரையிலும் பத்திரம் யார் பேரில் இருக்கோ அவர் பேரில் தான் அனுபவமும் இருக்கு என்று சொல்லி உத்தரவிட்டுட்டாரு.